எவ்வளோண்ணே? 50 ரூபாம்மா. என்ன கொஞ்சம் குறைச்சி வாங்க கூடாதா? ஒரு 40 ரூபா தரணே. இல்லம்மா, பெட்ரோல் டீசல்லாம் விற்க விலைக்கு கட்டுப்படி ஆகாது. இந்தாங்க, வாங்கன்னு நினைச்சா குறைச்சி வாங்கலாம். வீட்டுக்குள்ள போவதுக்கே விருப்பம் இல்லை. நேற்று என்ன போயிட்டு என்ன வரம்னு சொல்லிட்டு போனேன். மறுநாள் வந்திருக்கேன். என்ன ஆட்டம் ஆடப்போறாளோ, நான் அவட்ட என்ன பேச்செல்லாம் பேசணுமோ? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. சரி, உள்ள போய் சமாளிப்போம். நம்ம பார்க்காத பிரச்சனையா எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்ப்போம். எம்மா, உன் மருமக்காரி நேற்று போயிட்டு வாரம்னு சொன்னவளாமா இன்னும் வந்துகிட்டு இருக்கா? ஆமா, அவ பத்தி தான் தெரியுமே. நேற்று அவ போறேன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் இவன் இன்னைக்குள்ள போயிட்டு இன்னைக்குள்ள வந்துட மாட்டா, சும்மா பிராடல் வந்துட்டு போறான்னு. அதே மாதிரி முதல் போய் இருந்துகிட்டு நீங்க சொல்ல பார்த்தா அவ அப்படிதான் தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுருவ போலயே. இன்னைக்கு இப்படியே விட்டுட்டு அப்படின்னா வருஷ காலம் இதே பொழப்பா போயிடும். வார வட்ட கொஞ்சமா சத்தம் போடு, இப்படி போய் இருந்துகிட்டே வச்சுக்கிட்டேன்னு. அப்பதான் அடுத்த தடவை போய் இருக்கிறதுக்கு பயப்படுவா. 2 ஏழ்வழியும் இங்கனையே தான் உட்காந்துருக்கு போல. அம்மா, உன் மருமக்காரி வாரா பாரு, என்ன ஏதுன்னு கேளு. யோ நில்லு. கூப்பிட்டுட்டாளா? இனி ஆரம்பிச்சிருவாள்வோ சண்டை விடுறதுக்கு. அவன் ஆரம்பிக்கும் போதே நம்ம கோபமா இருக்க மாதிரி காட்டிக்கிடணும். அப்பதான் சீக்கிரம் வாயை பொத்துவாள்வ, இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பாள்வ. எவ்வளே, உன்னையே தான் கூப்பிடுதேன். காது கேட்க கேட்கலையா? ஏன் காது கேட்கத்தான் செய்வு. இப்ப என்னவளே, வரும்போதே ஒரு மாதிரி மோரையை சிலிப்பிக்கிட்டு வரா. கூப்பிடத்தான் செஞ்சேன், என்னன்னு கூட ஒழுங்கா கேட்க மாட்டேன். உடனே மோரை ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்க. கூப்பிடுத மோரைன்னு ஒண்ணு இருக்கு. என்னம்மா மீனா அப்படின்னு கூப்பிட்டா நானும் என்னத்த சொல்லுங்கன்னு வந்து கேட்பேன். அதை விட்டுட்டு ஏதோ வேலைக்காரியை கூப்பிடுற மாதிரி ஏ ஓ ஏவளேன்னா கூப்பிட்டியா அப்படின்னா நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். அப்படியா? மகாராணி வாங்கன்னு கூப்பிடட்டுமா? அது உங்க விருப்பம். ஏன் மீனா, என்ன எங்க அம்மாவை ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? நேற்று என்ன சொல்லிட்டு போன உங்க வீட்டுக்கு? ஏன் இருந்து கேட்டா உங்களுக்கு தெரியாதா? ஏன் திருப்பி என்னையே சொல்லியே? நேத்தே என்ன சொல்லிட்டு போனேன்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்போ போயிட்டு இப்போ வந்துருந்தானே சொல்லிட்டு போனேன். நேற்று போனவா இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 2 நாள் உங்க அம்மா வீட்டுல டேரா போட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா இப்படி ஒத்தையிலே இருக்கா. நான் இருக்கங்கன்ட்டு அவளை பாத்துக்கிட்டேன், சரியா போச்சு. நான் இல்லைன்னா ஒத்தையில என்ன செய்வா? இப்படி போட்டு போட்டு போயிட்டேன்னா நீங்க இல்லாத நாளே தான் இல்லையே அந்த வீட்டுல. எப்பவும் அம்மா கூடயே இந்த சோஃபால உட்காந்து உட்காந்து தேக்க தானே சோழி உங்களுக்கு. ஏன் வாய முடு. ஏன் மாவா என் வீட்டுல வந்து இருக்கா, அது அவ பாடு, அவ மாமியா பாடு. நீ என்ன அதை பத்தி பேசுத? ஏன் நான் அவ பதில் சொன்னேன்? உங்க மாவா தானே கேட்டா. இப்போ எங்க அம்மையை ஒத்தையில விட்டுட்டு போறியே, என்ன செய்ய போற வைக்க போறேன்னு அதான் நான் சொன்னேன். குத்துக்கல் மாதிரி நீங்க இருக்கியா, பாறாங்கல் மாதிரி உங்க மாவா பக்கத்திலே இருக்கா. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? என்ன நடந்தா அவ தாங்கி பிடிச்சு பாத்துக்கிடுவாள. நான் வேணும்னே அவசியம் இல்லையே உங்களுக்கு. நான் நாள் பூரா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டா மட்டும் என் மருமக தங்கம் எல்லா வேலையும் பார்த்து எனக்கு சுவார்பிக்கு தந்துட்டானா பேச போறிய? வீட்டுல கிடந்தா வேண்டாத மருமகளா தான் நினைக்கிய. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனாலும் போக கூடாதுங்க. உங்ககிட்டயே கிடந்துட்டு உங்ககிட்ட ஏச்சு வாங்கிட்டே கிடக்கணுமோ? செத்த எங்க அம்மா முகத்தை போய் பார்த்துட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் உங்க முந்தியும் உங்க மாவா முந்தியும் பார்த்துட்டு வீட்லயே கிடக்க? அதான் போனேன். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்கேன். எங்க அம்மைக்கு என்னைய விட மனசு இருக்குமா? உங்க மாவுல நீங்க மாசக்கணக்கில் வீட்டுல வச்சிருக்கேன். எங்க அம்மா நான் போனவள ஒரு நாளாவது என்னை வீட்டுல வச்சுதான் அனுப்புவா. அதான் ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? என்னைய கண்டாலே தான் உங்களுக்கு பிடிக்காத? பிறவன நான் எப்பவும் 24 மணி நேரம் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயும் போறேன் எப்படியும் போறேன். உங்களுக்கு என்ன பாத்தியம்மா? ஒரு மாமியான்னு பையன் இருக்கான்னு பேரு. ஏன் பயப்படணும்? உங்க அம்மா நான் பேயா பிசாசா நான் பயந்துட்டு நிக்கிறதுக்கு? எல்லாம் உனக்கு அவன் கொடுக்க இடம். மீனா, எங்க அப்பளே வேலையில இருந்து வந்திருப்பேன்னு பார்த்தேன், இப்பதான் வரீங்களோ? இல்ல மீனா, நான் எப்பவும் போல அப்பளே வந்துட்டேன். அதான் கொஞ்ச நேரம் போய் இப்படி வாக்கிங் போயிட்டு வருமே அப்படின்ட்டு போனேன். நீயும் வீட்டுல இல்ல பத்தியா, அதான் ஒரே போர் அடிச்சுது. எம்மா பாத்தியா, வீட்டுல அவ இல்லைன்னா இவனுக்கு போர் அடிச்சிருமா? ஏன் பெத்த தாய் நீ இருக்க, உட பிறந்தவா நான் இருக்கேன். நம்மகிட்ட என்ன ஏதுன்னு மனசு ஓட்டு பேசலாம்லாமா? அதை விட்டுட்டு நேத்து வந்தவா கிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசாம பாருமா. வீட்டுல அத்தை, சின்ன பொண்ணுக்கா, அத்தான் எல்லாரும் நல்லா இருக்கவளா? எல்லாரும் நல்லா இருக்கவங்க. நீங்க வராதான் ஒரு வருத்தம் அம்மாக்கு. அடுத்த தடவை வரையில மருமோனையும் கூட்டிட்டு வாட்டின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அதுக்கு என்ன மீனா, அடுத்த வாரமே போயிட்டு வந்துருவோம், அவ்வளவுதானே. அத்தை மாத்திரையெல்லாம் கரெக்டா போடுதாவுல? இல்ல என்னம்மா என்னத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, மீனாவும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. அதான் ஒரு வார்த்தை நல்லா இருக்கவளா என்ன ஏதுன்னு கேப்பமேன்னு கேட்டேன். அம்மா வேலைக்கு போயிட்டு எப்போ வந்த? நான் ஒரு 4:30 வந்துட்டேம்மா. 4:30 வந்துட்டியா? மணி இப்போ 6:30. ஆமாம்மா, அதான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வெளியில போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டோம்ல. வீட்டுக்கு வந்தப்போ எம்மா நான் வந்துட்டேன், என்ன செய்த ஏது செய்தேன்னு என்னை விசாரிச்சியால? சாப்பிட்டியா வச்சியான்னு என்னையாவது அக்காவையாவது கேட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டாம்மா. அவ்வளோதான் அப்படி மாற்றி வச்சிருக்கல. வெளியூர்ல இருக்க மாமியா மாத்திரை போட்டாலான்னு இங்க இருந்து கவலைப்படுதான். நம்ம வீட்டுல கிடக்கும் எப்போ வந்தாமே தெரியல, அந்த லட்சணத்துல இருக்கு. ஏக்கா இல்லக்கா, நான் வந்தப்போ நீ அடுப்படியில் ஏதோ வேலையா இருந்த மாதிரி இருந்து அம்மா தூங்கிட்டு இருந்தா. சரி 2 பேரும் வேலையா இருக்காவோ, ஏன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்ட்டு தான் அப்படியே வெளியே போயிட்டு வருமேன்னு போனேன். அப்படியாப்பா, நீ எங்க மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்கேன்னு நான் நம்பணும், அப்படித்தானே?
சரி இப்ப நீ பொறுப்பான மவனா பேசிட்ட, பொறுப்பான புருஷனா அவட்ட நாலு கேள்வி கேளு. நேத்தே ஊருக்கு போயிட்டு நேத்தே வருவேன்னு சொல்லிட்டு தானே போனா, பிற என்ன இன்னைக்கு சாயங்காலம் வந்து நிக்கா? கற்க நேரத்துல தான் வருவாளோ? ஏன் கொஞ்சம் முன்னாடி வரலாம், இல்லாட்டா நேரத்தை சொல்லிட்டு போன மாதிரி நேத்தே வந்திருக்கலாம்ல. கேளு, ஏன் லேட்டு, ஏன் இப்படி இருந்துட்டு வந்தேன்னு சத்தம் போடு. ஏம்மா அவ அம்மா வீட்டுக்கு அவ போயிட்டு வந்திருக்கா, இன்னத்தையோ ஒரு நாள் இருந்துட்டு வந்திருக்கா. இவ்வளவு தூரம் போய் ஒரு நாள் கூட இருக்காம வந்தா நல்லாவா இருக்கும்? போயிட்டா வந்துட்டா முடிஞ்சது. இனி அதை கேட்டு பேசி என்னம்மா ஆப்போகுது? இல்ல அப்ப ஏன் பேச்ச நீ மதிக்க மாட்டே அப்படித்தானல? ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, வீணா இதை கேட்டு பிரச்சனையா வேண்டாமன்னு தான் பார்த்தேன். ஏங்க ஆ என்ன மீனா? இங்க எவ்வளவுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு நிக்கணும்னு உங்களுக்கும் அவசியம் இல்ல, எனக்கும் அவசியம் இல்ல. வாங்க உள்ள போ. இல்ல மீனா, அம்மா பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா காரி மவனுக்கு நல்ல புத்திமதி சொல்றவளா இருந்தா இருந்து கேட்கலாம். மவனும் மருமகளும் சண்டை போட்டு நாரணும்னு காத்து கிடந்து பேச அம்மை கிட்ட எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு குறி கட்டிட்டு நிக்க தேவையில்லை. வாங்க போவோம். மீனா அது வந்து ஷா வாங்கன்ட்டேன். வாங்க இந்த பேக்க தூக்கிட்டு பின்னாலேயே வாங்க. கையெல்லாம் உழையுது. ஏங்க ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு இஞ்சி டீ போட்டு தரையலா? ஆ சரி மீனா, உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இவனெல்லாம் என்னமா பெத்த, எங்கிட்ட இருக்க ஒரு ரோசத்துல பாதி கூட அவனுக்கு இல்லையம்மா. பொண்டாட்டியே தாங்குறது ஒரு அளவு தானம்மா, அளவுக்கு மீறிலாம் பண்ணிக்கிட்டு தெரியுதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. அவனை தாங்கி தடுக்கியே அப்படி ஆக்கிட்ட. அவளை பாரு எவ்வளவு அதிகாரம் பண்ணி புருஷனை வேலை வாங்குதான்னு. என்ன டீ செய்ய, என் புள்ள நல்லா தான் இருந்தான், வந்தவா மாத்திட்டானா நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் நம்ம தலையில்தான் நினைச்சிட்டு விட வேண்டியதான். நைட்டு சாப்பாடுலாம் முடிஞ்சா லட்சுமி? ஆமாக்கா, மத்தியானம் முன்ன சோறு இருந்தது சாப்பிட்டேன். பூமாரிக்கும் உன் அப்பாவுக்கும் தோசை வச்சுட்டு கொடுத்தேன். சரி சின்ன பொண்ணு, மீனா ஊருக்கு போயிட்டா போல? ஆமாக்கா, ஒரு வழியா போய் சேர்ந்தா. இன்னைக்கு 5 மணி வண்டிக்கு போனா. அந்த வாசை தூத்து தொலைச்சிக்கிட்டு இருந்தேன், பாக்கையில உன் வீட்டுக்காரன் வண்டியில கூட்டு போனான். சரி ஊருக்கு கிளம்பிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எப்போ வந்தா ஒரு வாரமாவது இருப்பாளா? இப்ப என்ன நேற்று வந்துட்டு இன்னைக்கு போயிட்டா? அது அவ வீட்டுக்காரனோட வந்து கிடந்தான்னா ஒரு மாசம் நாள் இருப்பாக்கா. அந்த இப்ப அங்க வேலைக்கு போகணும்ல, அதுக்காண்டி வந்துட்டு அந்த அன்னைக்கு கிளம்பிட்டா. சரி சரி, உன் மாமியா மவளை ஒரே நாள்ல விடாத எப்படி விட்டுச்சு? அதை ஏன் கேக்கிய, அவ கொஞ்சம் நெஞ்சம் ஏமத்தா பண்ணுதா. அம்மாவா வார நேரம் பூரா வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருதா. நேத்து கூட போகும்போது நான் வாங்கி வச்சிருந்த புது பேக்க தூக்கிட்டு போயிட்டாக்கா. சின்ன பொண்ணு, ஐயா வீட்டுல பிறந்தமாவா என்னத்தையாவது கொண்டு போறா? இதுல என்ன இருக்கு? பிறந்தமாவான்னு எல்லாத்தையும் அவளையே தூக்கிட்டு போயிட்டா. எனக்குன்னு என்னக்கா இருக்கு? அந்த பேக்கு நல்ல கலர் பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாக்கா. வரும்போது இத்தனோண்டு ஹேண்ட்பேக்கை மட்டும் தூக்கிட்டு வராள்வக்கா. போகும்போது இந்த தண்ணி தூக்கிட்டு போயிருந்தாள்வோ. ஏன் பார்வை அந்த பேக்கு மட்டும்தான், பேக்குக்குள்ள என்னெல்லாம் வச்சு அமுக்கிட்டு போனாலும் தெரியாது. சரி விடு, நாத்தனார்னா அப்படித்தான். இதெல்லாம் யோசிச்சோம்னா நம்மளுக்கு சங்கடம் தான் மிச்சம். லட்சுமிக்கா, உங்களுக்கு பீடி தெரியுமா? தெரியும் சின்ன பொண்ணு. கல்யாணம் பண்ணி புதுசுல என் மாமியார் எல்லா வேலையும் பார்த்துட்டு இனி பீடிச்சுட்டு போட்டுரும். இப்போ அது போனதுக்கு அப்புறம் நம்ம ஒத்தையிலேயே எல்லாம் பார்க்க வேண்டியது பத்தியா, அதனால அதுக்கடுத்து பீடிச்சுட்டாங்க அப்படியே போட்டேன். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியாது பத்தியா. அதெல்லாம் பீடிச்சத்தை விட அதிக லாபம் அவளுக்கு கிடைக்கும் சின்ன பொண்ணு. இதை நம்பி இல்லாம அவ இருக்காவோ, அவளுக்கு அதுலயே நல்ல லாபம் கிடைக்குமே. அம்பிட்டு லாபத்தையும் விட்டுட்டு எவா உட்காந்து பீடிச்சுட்டு கிடப்பா? நீ பாத்தியோ அம்பிட்டுக்கான நான் லாபத்தை லட்ச லட்சமா எடுத்ததை கண்டியோ? ஆமா, அதை நீங்க எங்களுக்கு காட்டிட்டு தான் மறுவலை பாக்கியா நாங்க பாக்குறதுக்கு. நீங்க தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அமுக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமில்லன்னு நடிச்சிருவீல. நல்ல ஆடு மாடு கோழி எல்லா வரவும் இருக்கு, மேற்கொண்டு வயக்காடு. மவன் வேற வெளியூர்ல இருந்து பணம் அனுப்புதான், போதாதா? ஆமா, இவட்ட ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட தான் அம்புட்டையும் கொட்டி கிடக்கு. அன்னைக்கு இவ்வளவு தானே எனக்கு இருக்கு அப்படின்னாலும் அத்தனையும் நான் உழைச்சுதான் எனக்கு கிடைக்கி. உனக்கெல்லாம் உழைக்காமல எல்லாம் இருக்க. நல்ல வீடு, மாமனார் 1க்கு 2 வீடு கட்டி வச்சுதான் செத்து போயிருக்காரு. உன் வீட்டுக்காரன் உழைக்க முதல்ல பூரா 1 ரூபா துட்டுனாலும் கொண்டு வந்து உடனே ஒன்றை கொடுத்துருவானா? குடிக்கானா கூத்தடிக்கானா என்ன செய்தான்? நல்ல மாமனார் சேர்த்து வச்ச சொத்து இருக்கு. புருஷங்காரன் சம்பாத்தியத்தை கொண்டு வந்து வாங்கிட்ட கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம நிக்கான். அவளத்தையும் புடிங்கி வச்சுக்கிட்டு இம்புட்டுக்கான கையில வச்சுக்கிட்டு கூட என்னமோ அந்த பீடி சுத்தி தான் வருமானம் பார்க்கணக்கா. அதை வச்சுதான் நீ சாப்பிடுதானக்கா நடிச்சுக்கிட்டு படம் காட்டி தலையிட. இம்புட்டே வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பீடி தரச்சுக்கிட்டு நாடா நடிக்கிறதுக்கு படம் காட்டுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஒன்னே மாதிரி நான் ஒண்ணு வீட்டுல உட்காந்து சொகுசா திங்கல. காலையில சாயங்காலமும் வயக்காட்டுக்கு வீட்டுக்கும் அங்கேயும் அலைஞ்சே தேஞ்சு போறேன். கூணு குறுக்கும் ஒடிய உயிரை உருக்கி நான் உழைக்கேன். சொகுசா உட்காந்து திங்கத நீங்க பாத்தேலோ? நான் பூரா வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு ரவையும் பவனும் கண்ணு முடிச்சு கூணு குறுக்க ஒடிய உட்காந்து பீடி சுத்தி இருந்த இடம் தீ பிடிச்சிரும். அவ்வளவு நேரம் உட்காந்து பீடி சுத்தி தான் நான் குடும்பம் கழிக்கேன். கழிக்கலாம். அப்ப அதை வச்சு மூடிக்கிட்டு இரு. ஏன் அடுத்தவளை பார்த்து அங்க வச்சுட்டு கிடக்கா? அவ அவ்வளவு வச்சிருக்கா, லட்ச ரூபாய் வருது, வருமானம் வருது, லாபம் வருதுன்னு உன் கதை என்னவோ அதை பார்த்துட்டு அமுக்கிட்டு இரு. லட்சுமி பாருங்க சரசுக்கா, நானே என்ன பாடுபட்டுட்டு கிடக்கேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் கூட எங்கனையும் இருக்க கூட எனக்கு நேரம் கிடையாது. கை நல்லா அண்ணா வலி வலிக்கும். செத்த நேரம் வந்து இங்க ஆளோட ஆளா பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் காத்தாட உட்காந்துட்டு வருமே தான் வந்தேன். வார நேரம் பூரா இம்பிட்டு வச்சிருக்கான்னு ஒரே பேச்சாத்தான் இருக்கு. 1 ரூபா துட்டு சம்பாதிக்க நம்ம ஒத்தையிலே என்ன பாடுபட வேண்டியிருக்கு நமக்கு தானக்கா தெரியுது. அவ அப்படி என்ன கஷ்டத்தை பார்த்துட்டாக்கா என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு தெரியுதுக்கு? சரி விடு லட்சுமி, அவளுக்கெல்லாம் நம்ம கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? சும்மா என்னத்தையோ நேர போட்டு பேசிட்டு கிடக்கா. அவ புத்தி அவ்வளவுதானே, விடு. சரசுக்கா என்னது என்னமோ நான் ரொம்ப சீப்பான ஆளுனக்கா பேசிய. என்னமோ நீங்களும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி நடிக்கிய. உங்ககிட்ட இல்லாத காசு படமா? லட்சுமி அக்கா விட 1 மடங்கு நீங்க எல்லாம் காசு படம் நல்லா சேர்த்து வச்சிருக்கிய. உங்க கடையில வருமானத்துக்கு என்ன குறவா?
நாலுமடி வாயை மூடிட்டு கிடங்க, ஒருத்தர் விடாம எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கிய. ஏன் அவளாம் என்ன பேசல, நீ வாயை பொத்திட்டு தானே இருந்தா, இப்பவும் பொத்திட்டு இரு. என்னமோ அவட்ட காசு பணமே இல்லாத மாதிரிலாம் நடிக்காளுவோ. சரசக்காக்கெல்லாம் என்ன காசு பணத்துக்கு குறவு, கடையில வர வருமானம் அம்பிட்டு வருதே. எல்லாரும் நல்லா நிறைய காசு பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் இல்லாம பீடிச்சுட்டு கிடக்க, ஏனைய பத்தி பேசிட்டு கிடக்காவோ. விடு சின்ன பொண்ணு, அவன் வாய்க்கு வந்தது என்ன பேசணுமோ பேசிட்டு போட்டும். சாந்தி, நீ சொன்னனக்கா எங்க கடையில நல்ல வருமானம் தாமோ, நல்ல வீடு வாச பூரா பணத்தை கொட்டி வச்சிருக்கேன், ஒரு பைய தூக்கிட்டு வா, எவ்வளவு வேணுமோ அள்ளிட்டு போ. என்ன சரியான நெத்தியடி. என்ன நாலுமடி, பீடித்தட்ட கீழே வச்சுட்டு ஒரு பைய தூக்கிட்டு சரசக்கா வீட்டுக்கு போங்க. எவ்வளவு காணி என்னெல்லாம் கொட்டி கிடக்கும் அம்புட்டே அள்ளிட்டு வாங்க. போதுமா? போதும் சின்ன பொண்ணு, நீ ரொம்ப நீட்டாத. சை, இங்க வந்ததே தப்பு. வீட்டுல கிடந்து பீடிச்சுட்டுனா சீக்கிரம் தூக்கம் வந்துருதே. நல்லா கூட கொஞ்ச நேரம் பீடிச்சுட்டோம்னா 5 ரூபா லாபம் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு வந்து உட்காந்தோம்னா எவ்வளவு நம்ம பேசியே படா படுத்துதல்வே. சை, நான் வீட்டை பார்க்க போறேன். என்ன சாந்தி, பீடிச்சுட்டு வீட்டு கிளம்பிட்டேம்மா? ஆமாக்கா போறேன். எதுக்கு இப்படி ஒரு மாதிரி வீஞ்சிக்கிட்டு போறா? என்னாச்சுக்கா, சாந்தி பேச்சே சரியில்லை. அது பேச்சு என்னைக்கு தான் சரியா இருந்திருக்கு மல்லியாக்கா. இருங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா எல்லார் வீட்லயும்? முடிஞ்சு மல்லியா. நீ என்னஞ்சா சாப்பிட்டியா? ஆமாக்கா சாப்பிட்டாச்சு. சின்ன பொண்ணு, என்னக்கா? மீனா ஊருக்கு போயிட்டு போன் போட்டாலாமா? எனக்கு ஒரு நாள் போன் அடிக்க மாட்டாக்கா. அவன் அம்மைக்கு தான் போன் அடிச்சு சொல்லுவா. அநேகமா அவன் அம்மையிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஊர் போயிட்டோம்னு. சரி, ஒரு முக்கியமான விஷயம் அவன் என்ன சொன்னா, உன்ட்ட சொன்னாலாங்கிறது எனக்கு தெரியல. அதான் வாங்கிட்ட சரசக்காட்ட லட்சுமி கட்டெல்லாம் சொல்லுவோம், என்ன ஏதுன்னு கேட்பமேன்ட்டு வந்தேன். என்னதுக்கா? உன்ட்ட மீனாவும் சித்தி எதுவுமே சொல்லலையாம்மா? எதை பத்திக்கா? இல்லை, நம்ம சிவாவுக்கு பொண்ணு பார்க்க விஷயமா தான் வந்துட்டு பேசிட்டு போனாவோ மீனாவும் சித்தியும். பொண்ணு பாக்கக்கா? ஆமா சின்ன பொண்ணு, உன்ட்ட நான் சொல்லியிருப்போம்னா நினைச்சேன். என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாளுக்கா. அவளுக்குள்ளேயே தான் எல்லாம் பேசிக்கிடுவாள்வே. ஐயா அப்படியா? என்ன சொன்னாவும் இல்லையா? மீனா சொந்தத்திலே ஏதோ ஒரு பொண்ணு இருக்காம்க்கா. அதான் அந்த பொண்ணை வேணா சிவாவுக்கு கெட்டுவோமா, பொண்ணு பார்க்க வரையலாம் என்ன ஏதுன்னு மீனாவும் சித்தியும் வந்து பேசிட்டு போனாவோ. ஓ, சாயங்காலமா 2 பேரையும் ஆளை காணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க வீட்டு தான் வந்திருந்தாளோக்கா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த விஷயத்த தான் பேசக்கு வந்திருந்தாவோ. பொண்ணு என்ன முறையாம இல்லையா? அவ பெரிய நாத்தனா மவான்னு சொன்னாக்க. அவ நாத்தனாளுக்கும் அவளா? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா, நீங்க என்ன நினைக்கிய? நான் என்ன நினைக்க, போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். போய் அவன் மாமியாட்டெல்லாம் பேசிட்டு சொல்றோம்னு சொன்னா, அதான் போய் போன் போட்டாலான்னு கேட்டேன். ஏக்கா, நம்ம சிவாவுக்கு பொண்ணாக்கா அமையாது, இப்படி எங்க கிடைச்சாலும் சரின்னு தலையாட்டுதிய. அதுக்குள்ள சின்ன பொண்ணு, சித்தி மீனா வீட்டுல வந்து சொன்னாவோ, அதான் பாப்போமேன்னு நினைச்சேன். ஏக்கா, ஏன் நாத்தனா வீட்டுக்கு உள்ள பூரா ராங்குறப்ப பிடிச்சோல்லக்கா. அதுலயும் அவன் நாத்தனா பெரிய நாத்தனா பொல்லாத எமட்டேன். அப்படியே சின்ன பொண்ணு? ஆமாக்கா, ஏன் நாத்தனாக்காரியே பொல்லாதவ பாத்துக்கோங்க. அவள்ல இருந்து டபுள் ட்ரிபிளா இருப்பாள்வோ அவன் நாத்தனாக்காரியா. அதுலயும் அந்த பெரியவெல்லாம் படுமோசம். எச்சு கேட்டு காக்கா வெட்ட மாட்டாக்கா. பக்கத்துல ஒருத்தி அண்டி வாழ முடியாது. அண்ணா வரத்து வருவா. நீங்க அவ வீட்டுல போய் பொண்ணு எடுக்கணும் கேள. மீனா இதை பத்தி எதுவும் சொல்லலையே உங்ககிட்ட? சொன்னா சின்ன பொண்ணு, என் நாத்தனா கொஞ்சம் விடுவிடுன்னு பேசுவா. ஆனா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நாத்தனார் வீட்டுக்காரர் கொஞ்சம் அமைதியானவர், அதே மாதிரி அந்த பிள்ளையர் நல்ல பிள்ளையா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. உனக்கு அந்த பிள்ளைய பத்தி எதுவும் தெரியுமா? தெரியலக்கா, அந்த பிள்ளைய நான் பாத்திருக்கேன். ரொம்ப பேசின கிடையாது. எல்லாருமே கல்யாணத்துக்கு பார்த்தது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாத்தையில கோயில் குடிக்கு கூப்பிட்டுருந்தாவோ, அப்போ போனதோட சரி. அதுக்கட்டி யாரையுமே பார்க்கல. அவன் அம்மா வேணா கொஞ்சம் விடுவிடுன்னு பேச மாதிரி இருந்தாலும் பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா நமக்கு போதுங்களா சின்ன பொண்ணு? யாரு கண்டாக்கா, அம்மையை பார்த்தா பிள்ளைகள் வளருது. அம்மைய மாதிரியே தான் பிள்ளையும் இருக்கும். அவ சொல்ல நீங்க நம்புதீங்களோ? சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைய பத்தி தெரியாம நம்மளா எதுவும் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. ஒருவேளை அவன் அம்மா கொஞ்சம் பேசி அதிகமா இருந்தாலும் அந்த பிள்ளை அமைதியான பிள்ளையா இருக்குமோ என்னமோ. யாரை பத்தியும் தெரியாம குறை சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. ஏக்கா, பிள்ளைகளு எல்லாம் அம்மா கைப்பிடிதான் நல்லா நடக்கும். அவன் அம்மா பொல்லாதவா. சிவாவுக்கெல்லாம் கெட்டி வச்ச அப்படின்னா ஆடாத ஆட்டம்னா ஆடிடுவாளுவோ. மல்லியாக்காவே ஒரு பிள்ளை பூச்சி. இந்த 4 மணி மாதிரி கொஞ்சம் ரகடா 4 நாளும் சரிங்கலாம். அதுக்கு தான் யோசிக்கேன். சரி, பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா நம்ம கட்டிட்டு வரல என்ன இருக்கு? அவன் அம்மா எப்படி இருந்தானே அப்பா எப்படி இருந்தானே, நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதை தம்க்கா நானும் யோசிக்கேன். வயசுன்னா 29 ஆயிட்டு. இன்னொரு 3 மாசம்னா அவனுக்கு 29 முடிஞ்சு 30 பிறந்துடும். அப்புறம் கல்யாண பேச்சே எடுக்க முடியாது 1 வருஷத்துக்கு. அதை தான் யோசிச்சுட்டு சரி நல்ல பொண்ணா கிடைச்சதுன்னா, பொண்ணு நல்லா இருந்தா நமக்கு போதும். அவன் அம்மையை பத்தியோ அப்பாவை பத்தியோ எதை பத்தியும் நமக்கு தேவையில்லை. அதைத்தான் நினைக்கேன். நீங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு தாங்க நினைக்கிய, அதுல தப்பே இல்ல. ஆனா பொண்ணுக்கு அம்மாக்காரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துல அனுப்பி வைப்பா. வந்து கொஞ்ச நாளையில சண்டை எடுத்துட்டாலும் என்ன செய்விய? அது சித்தியெல்லாம் தலையிட்டு தான் கல்யாணம் முடிச்சு வைக்காவோ. எதுவும் ஒரு பிரச்சனை அவ வந்து கேட்க மாட்டாவளா சின்ன பொண்ணு? யாரு? என் மாமியாலா? என் மாமியாளுக்கு என்கிட்ட சண்டை எடுத்துட்டு நேரத்தை பக்கக்கே சரியா இருக்கும். இதுல உங்க வீட்டு பிரச்சனைக்கா வந்து நிக்க போறா? யாரையும் நம்பி உங்க நிம்மதியா அடமான வைக்காதீக்கா. கூட 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா தேடுவோம். சரி மல்லியா, சின்ன பொண்ணு சொல்லும் சரிதான். நாளை பின்ன பிரச்சனை ஆனாலுமே சித்தி வந்து என்னத்தை தான் பேசிட முடியும் அந்த இடத்துல. அதனால நான் என்ன சொல்றேன், மீனா அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம வந்து கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது. நாளை பின்ன அவ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொன்னா அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து போய் பொண்ணை பார்ப்போம். அன்னைக்கு அவ அம்மா பேச்செல்லாம் எப்படி என்ன ஏது, அந்த பிள்ளை எப்படி எங்கதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அப்புறமா வேணா நல்லா உன் வீட்டுல நீயும் உன் அவனும் கூடி மாடி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. என்ன லட்சுமி, நான் சொல்லுவது சரிதானே? ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சேன். மல்லியா, மீனா போன் அடிச்சு சொல்லுதுன்னு சொல்லியிருக்கா, என்னைக்கு சொல்றான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம்.
என்ன உடனேவா கல்யாணத்தை பேசி முடிக்க போகுது? பார்த்துட்டு வீட்டுல போய் சொல்றோம்னு சொல்லிடு. உனக்கு பிடிச்சிருந்தா அங்க வச்சே பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். பிடிக்கல அப்படின்னா நாங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அப்படி செஞ்சிருமா சின்ன பொண்ணு? சரிக்கா, என்னத்தையே சொல்லுதிய. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மல்லியாக்கா. சிவா கிட்ட நீங்க எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? எதை பத்திமா? எதை பத்தியா? என்னக்கா பேசிய? இவ்வளவு நேரம் கதை கட்டிட்டு சீதைக்கிராமன் சித்தப்ப நான் கேட்ட கதையா? அம்புட்டு கதை இப்பதானே சொன்னியா? இந்த மாதிரி மீனா வந்தா பேசினா வச்சான்னு அதை தான் அவன்கிட்ட சொன்னியலான்னு கேட்டேன். அவன்கிட்டையும் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. மீனா வந்துட்டு போனா கொஞ்ச நேரத்துல இவனும் எங்கேயோ போயிட்டு வந்தான். அப்போ அவன் வரவும் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மீனாக்கா வந்துட்டு போனால பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கா, அவ குடும்பத்திலே இருக்கு, கல்யாணம் முடிச்சவனா நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கிடலாம்னு பேசிட்டு போயிருக்கா அப்படின்னு. அவன் அதுக்கு ஒண்ணும் சொல்லலையா? அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிம்மா எல்லாம் உன் விருப்பம், நீ என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்குமா அப்படின்ட்டான். என்னக்கா சொல்றியா? நீங்க சொன்னோடனே சரிட்டானா? ஆமா சின்ன பொண்ணு, அவன் எப்பவுமே அதான் சொல்லுவான், நீயே பாத்துக்கோமா, உனக்கு தெரியாத விஷயமா நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லுவான். அதே மாதிரியே நேத்தும் நான் சொன்னதுக்கு சரின்ட்டானே. எக்கா, நீங்க சொன்னதை அவன் சரியா கவனிச்சிருக்க மாட்டானா இருக்கும்க்கா? இல்ல சின்ன பொண்ணு, நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். கையில போன கூட இல்ல. போன வச்சிருந்தோம்னா கூட நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவன் கேட்டுச்சோ கேட்கலையான்னு யோசிக்கணும். கையில போனலாம் இல்ல, நான் சொன்னதை நல்லா ஊன்னு கேட்டுட்டு தானே இருந்தான். இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை இதை பத்தி சொல்லுங்கக்கா. சரியா கவனிக்காம இருந்துட்டானோ என்னமோ தெரியல. அவன் மனசுலயும் வேற எதுவும் நினைச்சிருக்கானான்னு தெரியணும்ல. ஏன் அவன் அப்படியெல்லாம் என்னமும் நினைக்க மாட்டான் சின்ன பொண்ணு. அவனுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா தெரியாது. இப்போ உள்ள காலத்துல அம்மா மாதிரி பண்ற பெரிய தப்பே இதுதான். ஏன் அவன் அப்படி செய்ய மாட்டான் வைக்க மாட்டான்னு அப்படியே அவன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நீங்களே முடிவெடுத்துட்டா சரியா இருக்குமா? கூட ஒரு மட்டும் அவன்கிட்ட விசாரிங்கக்கா. வேற எதுவும் நினைச்சிருக்கியா மனசுல, என்ன ஏதுன்னு சொல்லுன்னு சொல்லி கேளுங்க. சின்ன பொண்ணு மல்லியா சொல்றனக்கா, சிவா அப்படியெல்லாம் தப்பா யோசிக்க பையனே கிடையாதுமா. நல்ல பொறுப்பான பையனாச்சே. ஏன்க்கா பொறுப்பான பையனா எதுவும் மனசுல நினைக்க கூடாதா? இது என்னமோ சொன்னாக்குல இருக்கு. பொறுப்பான பையனா வீட்டை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டே இருக்கணுமா? அவன் அப்படியே வேற எதுவும் பிள்ளைய மனசுல நினைச்சிருந்தாலும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏ சின்ன பொண்ணு, எவளே என்னத்தே எவளே நேரம் என்ன, வீட்டை பார்த்து வா. நான் வரேன். இந்த கிழவி கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க விடுதாக்கா? அப்படி பெரிய ஆட்கள பேசாத சின்ன பொண்ணு. நீ இங்க வந்துட்ட, உன் வீட்டுக்காரன் வேலை போயிட்டான், உன் நாத்தனாக்காரி ஊரு போயிட்டா, அது ஒத்தையில எல்லாம் இருக்கு, பாவம் தானே, அதான் கூப்பிடுது. போ, நைட்டு நேரம் ஆயிட்டு போய் கதை அடிச்சிட்டு போய் தூங்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் என் மாமியா கிழவிக்கு ஏண்டி இருந்தாங்க பேசுவிய? ஏன் நெடுமரம்? அப்பா இப்ப என்ன ஆயிட்டு? இந்த கிழவி முட்டை மாடியில நின்னுட்டு கணக்கா எத்தனை வாரத்தே மல்லியாக்கா, இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறோம்க்கா. என்ன இருந்தாலும் சரி, நீங்க சிவாட்ட கூட ஒரு மட்டும் பேசுங்க. உன் மனசுல எதுவும் நினைச்சிருக்கியா என்ன ஏதுன்னு சரியா? நீங்களே எதுவும் முடிவெடுத்து யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதே. சொல்லிட்டேன். வாரம்க்கா, எல்லாருக்கும் குட் நைட். ஏக்கா, சின்ன பொண்ணு சொன்னனக்கா, ஏன் அவன் மனசுல எதுவும் இருக்குமோக்கா? ஆனா அவன் நான் சொன்னதுக்கு எல்லாமே உன் விருப்பம்னு சொல்லிட்டானக்கா. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மல்லியா, நீ மனசு போட்டு குழப்பிக்கிடாத. இந்த சின்ன பொண்ணுலாம் செல்லாம் நல்லா பேசுவா, செல்லாம் நம்ம மண்டையை குழப்பி விட்டுருவா பாத்துக்கோ. ஆமா மல்லியா, அவன்கிட்ட போய் அதெல்லாம் கேட்காத, மனசு சங்கடப்பட போறான். அவன்லாம் அப்படி யோசிக்க ஆளே கிடையாது. ஒரு சில பிள்ளைல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எது எப்படின்னு. அவன்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டான். நீ என்னத்தையாவது கேட்க போய் நம்ம அம்மா நம்மளை போய் இப்படி நினைச்சிட்டாலான்னு பிறகு வருத்தப்பட போறான். ஆமா, ஒன்னும் கேட்கண்டா, நம்ம போய் பொண்ணை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிடுவோம். சின்ன பொண்ணு கேட்டா நான் கேட்டேன், அவன் சரின்னு சொன்னான்னு மட்டும் சொல்லு. இல்லைன்னா அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடப்பா. சரிக்கா.